கரூரில் செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து ரவுடியா 6 மாதம் இருங்கடா, அப்புறம் தெரியும்டா யார் ரவுடின்னு அப்படின்னு நம்ம ஆதவர்ஜினா லாட்ரி ஆதவர்ஜினா சொல்கிறார். ஆதவர்ஜினா அவர்களே, 41 பேரை கொன்னுட்டு 16 நாள் தலைமறைவாக இருந்து சிபிஐ இந்த வழக்கை மாற்றின பிறகு வெளியே வந்து இன்னைக்கு 40 நாள் முடிஞ்ச பிறகு வீரவசனம்லாம் பேசுகிறீங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, யார் ரவுடின்றத கரூருக்கு போங்க. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கரூரில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. இந்த 4 தொகுதியில் செந்தில் பாலாஜி அண்ணனை எதிர்த்து அல்லது கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட இந்த 4 சட்டமன்ற தொகுதியை செந்தில் பாலாஜி அண்ணனிடத்திலிருந்து போட்டி போட்டு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், நீங்கள் சொல்கிற ரவுடித்தனம் உங்ககிட்ட இருந்தால் அவர்கிட்ட அதெல்லாம் காட்டி இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியாவது தாவேக்கா வெற்றி பெற்றுட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அண்ணனை மீறி நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்கள் வீரவசனத்தெல்லாம் பேசு. செந்தில் பாலாஜி அண்ணன் களத்தில் இறங்கினா என்ன நடக்கும் அப்படின்றது கரூர் மக்களுக்கு நல்லா தெரியும், ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கே நல்லா தெரியும். சொந்த தொகுதியை விட்டுட்டு கரூரில் போய் முன்னாள் அமைச்சரை ஓட ஓட விரட்டி 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன்றதை மறந்துடாத. குறிப்பாக திமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் தைரியத்தை பற்றியோ, துணிச்சலை பற்றியோ, தெம்பை பற்றியோ, திராணியை பற்றியோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் தாண்டி செந்தில் பாலாஜி அண்ணன் தைரியத்துக்கு சொந்தக்காரர், துணிச்சலுக்கு சொந்தக்காரர். களத்தில் இறங்கினா எப்படி அடிப்பாருன்னு நல்லா தெரியும். அவர் ரவுடி இல்லை, அரசியல் களத்தில் சூறாவளி பம்பரம் போல சுயன்று எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ரவுடி. உன்னை போல லாட்ரி டிக்கெட் விற்று இப்படி கோழைத்தனமாக இப்படி பேசுகிற ரவுடி இல்லை. 40 நாள் தலைமறைவாக ஓடி ஒளிந்து கொண்டு ஒரு மண்டபத்தில் ரவுடி போல வீரவசனம் பேசுகிறவர் அவர் இல்லை. அவர் களத்தில் இறங்கி அடிக்கிற ரவுடி. தேர்தலில் போய் அவர்கிட்ட மோதிப்பார், அப்போ தெரியும் செந்தில் பாலாஜி அண்ணன்னா யாருன்றது. லாட்டரி டிக்கெட் விற்று பல குடும்பங்களை நாசம் பண்ண நீ எல்லாம் செந்தில் பாலாஜி அண்ணனை பற்றி பேச தகுதி இல்லாதவன்.